அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களே, குறிப்பாக நம்முடைய தாய்மார்களே, சகோதரிகளே, இளையவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தலைவர்களே, கோவை மாநகரில் இந்து முன்னணி சார்பாக நடக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி 5வது நாளில் நம்முடைய விநாயக பெருமான் 162 விநாயக பெருமானை பேரணியாக எடுத்து சென்று விசர்ஜனம் செய்யக்கூடிய விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அருமையண்ணன் தாடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களே, ஆசிரியரை வழங்குவதற்காக இங்கே வந்து இந்து சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காமாட்சிபுரம் ஆதீனம் 2வது குருமகா சன்னிதானம் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவரே, சிறப்புரை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்து முன்னணி மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் JS கிஷோர்குமார் அவர்களே, மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அண்ணன் சதீஷ் அவர்களே, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய கோவை மாநகரனுடைய மாவட்ட தலைவர் அருமையண்ணன் தசரதன் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமையண்ணன் ரமேஷ் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொருளாளர் அண்ணன் SR சேகர் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை விழா குழுவினுடைய எல்லா உறுப்பினர்களே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, எனக்கு முன்பு காடேஸ்வரா அண்ணன் பேசும் பொழுது 2-3 கருத்துக்களை முன்வைத்தார்கள். சென்னிமலை என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம், அதனுடைய விளைவை பார்த்தோம். அதன் பிறகு மதுரை மாநகரத்தில் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதையெல்லாம் எழுச்சியாக மக்கள் ஒரு இடத்துல வந்து கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக இந்து முன்னணியினுடைய தலைவர்கள் நண்பர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து முருகர் மாநாடு ஏற்பாடு செய்திருந்தார்கள். தமிழகத்தினுடைய வரலாற்றில் சாதாரண பொதுமக்கள் கை குழந்தையோடு தாய்மார்கள் பெண்கள் எதையும் பொருட்படுத்தாம அந்த நிகழ்வுக்கு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு 5-6 லட்சம் பேர் வந்து முருகபெருமானை தரிசனம் செய்வதற்காக 6 படை வீடுகளுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனார். முருகர் மாநாடு நடக்கும் அன்று அன்னைக்கு ஒரு 7.5 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வெளியே பந்தல்ல அவ்வளவு பேர் வந்து மிக பொறுமையாக அமர்ந்து மழை வந்தாலும் பொருட்படுத்த மாட்டேன் என்று நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனாங்க. கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனாங்க. கந்தசஷ்டி கவச பாராயணம் தமிழ்நாடு முழுவதும் படிக்க வேண்டும் என்று படித்த பொழுது கூட சேர்ல இருந்து ஒருத்தர் இங்க போகல. இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன அறிகுறிகள். தமிழகத்துல ஆன்மீகம் எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய மனதில் கவர்ந்திருக்கிறது, உள்ளே சென்றிருக்கிறது. குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள், சில அரசியல்வாதிகள் ஆன்மீகத்துக்கு எதிராக நடந்து கொள்ளும் பொழுது எப்படி மக்கள் தன்னெழுச்சியாக வருகின்றார்கள் என்பதற்கு மதுரையில் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடந்த முருகர் மாநாடு ஒரு சாட்சி. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 4 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிவு உபச்சார விழான்னு ஒரு விழா வைப்பாங்க. நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2026 மே மாசம் ரிட்டையர் ஆக போறார். அதனால அவரே பிரிவு உபச்சார விழாவாக இன்னைக்கு ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்கார். அவரே ஒரு பார்ட்டி எடுத்துட்டு போயிருக்கார். ஏன்னா 2026 மேல ரிட்டையர்மெண்ட் ஆகும். இன்னைக்கு எப்படி எல்லாருமே ரிட்டையர் ஆவாங்களோ அதே போல குடும்பத்தோட ஜெர்மனிக்கு ஒரு பக்கம், லண்டனுக்கு ஒரு பக்கம். இதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி யாராவது எடுத்து படிச்சீங்கன்னா நேரம் இருக்கு, உங்களுடைய கடுமையான பணிக்கிடையில நேரம் இருக்குன்னா 2021 தேர்தல் வாக்குறுதி படிச்சு பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு இந்து கோயிலை புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு 4 ஆண்டுகள்ல 4000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும். ஆனா மொத்தமா தமிழக அரசினுடைய 4 ஆண்டு பட்ஜெட்டை கூட்டி பாத்தீங்கன்னா கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவு செய்திருப்பது 155 கோடி ரூபாய்.
4 ஆண்டுகள்ல 4000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும். 155 கோடி ரூபாய். இப்படிதாங்க அவங்க கணக்கு இருக்கு. இப்படிதான் அவங்க கணக்கே இருக்கு. கும்பாபிஷேகம் யாரோ நடத்துவாங்க, யாரோ கோயிலுக்கு வெள்ளை அடிப்பாங்க, பாலால யாரோ பண்ணுவாங்க, யாரோ ஐயரு சாமி வந்து யாரோ பூஜை பண்ணுவாங்க. ஆனா கடைசி நேரத்தில் டான்னு நம்முடைய அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவங்க கடைசியா வந்து அந்த போட்டோக்கு நிற்பார். அவரே கருங்கல் எடுத்து கட்டி, அவரே வெள்ளை அடிச்சு, அவரே பூசி, அவரே எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியில 1000வது கோயில் கும்பாபிஷேகம் பண்ண பாருங்க. 1000வது. இதை யாரும் நம்ப போவது கிடையாது. அது இவங்க ஆட்சி இப்படிதாங்க இருக்கு. ஒரு சாட்சி, ஒரு சின்ன கிரும்பை எதையுமே கில்லாம கடைசியா வந்து போட்டோவுக்கு நிற்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய 4 ஆண்டு கால சாதனையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மேடையில் திராவிட கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. திகாரங்க நம்ம பேசுறாங்க, விடுங்க. அது காலங்காலமா பேசிட்டு இருக்கிறாங்க, யாரும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு திகாவை பொறுத்தவரை மேடையில் இருக்கிற 4 பேர் மட்டும்தான் அந்த கட்சியிலேயே இருக்கிறாங்க, வேற யாரும் கிடையாது. அந்த 4 பேர் போனதுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர்களோடு திமுக காரங்க மேடையில் ஏறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஏறாரு, நாங்க சனாதன தர்மத்தை வேறறுப்போம். அது உச்சநீதிமன்றம் வரை வழக்காகுது. உச்சநீதிமன்றத்தில் சொல்றாங்க, இல்ல சனாதன தர்மம் வேறு, இந்து தர்மம் வேறு. அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்பு வீரமணி பேசுறார். அவரு சொல்றாரு சனாதன தர்மம் ஒன்றுதான், இந்து தர்மம் ஒன்றுதான். அதை அவர் கேட்கிறார். கேட்ட பிறகு அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலின் மைக் எடுத்து சனாதன தர்மத்தை பொறுத்தவரை அது டெங்கு போல, கொசுவை போல ஒழித்து கட்ட வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. ஏன்னா நம்முடைய சொந்தங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, 5வது வருஷம் நமக்கு கொஞ்சம் ஞாபக மறதி வந்துடும். எனக்கு வந்துடும், உங்களுக்கு வந்துடும். 4 வருஷம் மோசமான ஆட்சியா இருக்கு, 5வது வருஷம் கொஞ்சம் ஞாபக மறதி வந்துடும். ஆனால் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், அண்ணன் தசரதன் அவர்கள், அண்ணன் கிஷோர் அவர்கள் எல்லோருமே நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மேடை போட்டு, ஏன்னா அடுத்த ஆண்டு நமக்கு வாய்ப்பு இல்லைங்க. 2026 மே மாசத்துல தேர்தல் முடிந்திருக்கும். இதை ஞாபகப்படுத்துகின்றோம். இதெல்லாம் பேசினாங்க, இதெல்லாம் பேசலாம். டிஆர் பாலு போன்றவர்கள் எத்தனை கோவிலுடைய சிலையை உடைச்சேன், எத்தனை கோயிலை உடைத்தேன் என்பதில் மார்த்தட்டி கொண்டார். எனக்கு சமீபத்தில் பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்தேங்க. பெரம்பலூர்ல கொளத்தூர் என்கின்ற பகுதியில் சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில்ல ஒரு திமுக காரர் காலையில உண்டியல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கார். மக்கள்லாம் ஓடி போய் பிடிக்கிறாங்க. என்னையா கோயில் உண்டியலை தூக்கிட்டு போறேன். அவர் பேர் வந்து துரை வேந்தன். அவர் சொல்லி, இல்லைங்க உண்டி என்னோட தாங்க உண்டியல் அப்படிங்கிறார். ஏங்க கோயில் இத்தனை நாளா அறநிலைத்துறை கோயில் நினைச்சு நாங்கெல்லாம் காசு போட்டுட்டு இருக்கோம். அது அறநிலைத்துறை கோயில் இல்லைங்க, என் கோயில் தான், நான் தான் உண்டியல் வச்சேன் அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே எதற்காக அறநிலைத்துறை தணிக்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது கிடையாது. அறநிலைத்துறைக்கு தணிக்கை கிடையாதுங்க, அவங்களே அவங்களை தணிக்கை பண்ணிக்குவாங்க. சிஏஜி நம்முடைய மத்திய அரசினுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தணிக்கை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய கோவில் மட்டும் அனுமதி கொடுக்கல. ஒரே ஒரு உதாரணம், நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் கொளத்தூர்ல அந்த கோயிலுக்கு வெளியே வச்ச உண்டியலே தனிப்பட்ட முறையில் ஒரு திமுக காரங்க கோயிலுக்கு வெளியே உண்டியல் வச்சு வசூல் பண்ணி கொண்டிருக்கின்றார். இது ஒண்ணே மக்கள் பிடிச்சாங்கன்னு எத்தனை கோவில்ல நீங்கள் நானும் போய் காசு போடுறோம், அந்த உண்டியலை யார் உடைக்கிறாங்க, யார் அதை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது. எதற்காக இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால், நாம் இதை உணர்ந்து கொள்ளணுங்க. ஒரு இந்து சொந்தங்களாக எல்லாம் இணைந்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அரசியல் மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த மதத்திற்கும் மதத்தை வழிபடுவர்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கிடைக்கும் ஐயா. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடக்கூடாது என்பதற்காக எத்தனை கிடுக்குப்படி போட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பிள்ளையார் செய்யற இடத்துல பிரச்சனை, பிள்ளையார் செஞ்சா விற்கிற இடத்துல பிரச்சனை, பிள்ளையார் ஒருவேளை விற்கிற இடத்துல வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனை. 2021 அவ்வளவு பிரச்சனை நடந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு போட்டோ போடுறாரு, கையில பிள்ளையார பிடிச்சிட்டு இருக்காரு. திக காரங்களா கேட்கறாங்க, எப்படி உதயநிதி ஸ்டாலின் பிள்ளையார கையில பிடிக்கலாம். அது உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுத்தாருன்னு, இல்ல வீட்டுல ஒரு பொம்மை கொடுத்தாங்க, அதனால வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த போட்டோ தான் ட்விட்டர்ல வந்துச்சு. சோ அடிப்படையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் என்பது ஒரு மதத்திற்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய குடும்பம். இது எப்படின்னா, துர்காமா பார்த்தீங்கன்னா அப்பப்ப கோயிலுக்கு போய் ஒரு போட்டோ எடுத்து அவங்க போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்து மேல வர நமக்கு தான் கொஞ்சம் எமோஷனல் இல்லைங்களே. தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லோருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால
நம்ம இதயத்துல தான் யோசிப்போம், மூளையில யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப நல்லவங்க எப்பவுமே இதயத்துல யோசிப்பாங்க. என்னடா துர்காமாவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, அப்ப அவங்க நல்லவங்களாட்டு இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி கரெக்டா மாசம் டான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு போட்டோ போட்டுருவாங்க. எங்க குடும்பம் வந்து கடவுளுக்கு எதிரான குடும்பம் கிடையாது, நாங்க கடவுளுக்கு ஆதரவான குடும்பம். திமுகவுக்கு எதிராக பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது அண்ணன் சேகர் பாபுனுடைய தாடியும் அதிகரிக்கும். நல்லா உத்துப்பாரு. திடீர்னு அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு தாடி வச்சுட்டு வருவார். அப்படின்னா திமுக மேல மக்கள் கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம். சேகர் பாபு அவர்களுடைய தாடி பெருசா இருந்துச்சுன்னா மக்கள் திமுக மேல கோபத்தில் இருக்கிறாங்க, உடனே சபரிமலை கிளம்பி போயிடுவார். இது எல்லாம் இந்த பம்மாத்து வேலை, இந்த ஏமாத்துற வேலையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. தமிழர்கள் நாம் நல்லவர்களாக இருப்பதுதான் நமக்கு பிரச்சனை. நம்ம நல்லவர்களா இருக்கிறது தான் திமுகவுக்கு சாதகமா இருக்கு. இந்த 5வது ஆண்டு வாக்கு செலுத்தும் பொழுது மட்டுமே போய் தொலைங்கடா, போனா போங்கடா, மறுபடியும் தப்பு பண்ணாதாங்கடான்னு நாம ஓட்டு போட்டு திரும்ப கொண்டு வந்தோம் சில நேரத்தில். இந்த முறை நாம் அந்த தவறை செய்யாமல் ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை கண்டித்து நீங்க ஓட்டு போடும் போது ஒரு 10 விஷயத்தை யோசிச்சு தான் ஓட்டு போடுவீங்க. அதுல முதலாவதாக இதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் நான் அன்போடு வேண்டும். ஆமா, கல்வி, வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் முக்கியம். அதில் இதுவும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அன்பு சொந்தங்கள், செப்டம்பர் 10ஆம் தேதி கேரளால கம்யூனிஸ்ட் அரசு ஐயப்பனுக்கு விழா எடுக்கிறாங்க. ஆச்சரியத்தை பாருங்க. தமிழ்நாட்டில் போன ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 2024 திமுக அரசு முருகருக்கு விழா எடுத்தாங்க பழனியில். அகில உலக முருகர் மாநாடு பழனியில நடத்தினது யாருங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஆனா எப்படி ஸ்டாலின் ஐயா எவ்வளவு விவரமானவர்னா, அந்த மேடைக்கு போனா பிரச்சனையா கூட மேடைக்கே போகல. சென்னையில் இருந்து முதல் நாள் வீடியோ கான்பரன்ஸ்ல நேரடியா தொலை தூரத்திலிருந்து நேரடியா விசியில வந்து அப்படியே மக்களுக்கு பார்த்து பேசிட்டார். 2வது நாள் உதயநிதி ஸ்டாலின் அவரு வீடியோ கான்பரன்ஸ்ல வர்றார். சேகர் பாபு மட்டும் தாடியை பெருசா வளர்த்துக்கிட்டு சில சாமிகள்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு முருகரை திமுக மட்டும்தான் காப்பாற்று 2 நாள் நாடகம் போட்டான். அப்ப இந்து முன்னணி எதுக்கு இருக்கணும் தமிழ்நாட்டில்? ஏங்க, திமுக காரன் நான் முருகரை காப்பாத்துறேன் நீங்க மாநாடு போட்டா அந்த மாநாட்டில் மொத்தமாவே அரங்கத்துக்குள்ள 2000 பேர் உட்கார்ந்துட்டாங்க. அதே இந்து முன்னணி நாங்கள் முருகரை காப்பாற்றுகின்றோம், முருகருக்காக நிற்கின்றோம் என்று சொல்லும் பொழுது 7.5 லட்சம் பேர் மதுரைக்கு வர்றாங்க ஒரே நாள். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம செய்யற வேலையை அவன் எடுத்து அதை அப்படியே அதுக்கு லைட்டா பவுடர் கிவுடர் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எப்படி மறுபடியும் அவன் பண்றாங்கிறது நல்லா நீங்க பாத்துக்கணும். அந்த மாநாட்டில் 21 தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. ஆச்சரியங்க, 21 தீர்மானம். அதுல 8வது தீர்மானம் என்னன்னா, இந்து அறநிலைத்துறை கோவில்கள் தமிழ்நாட்டில் எங்க இருக்கோ அங்கே திமுக அரசு ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து கந்த சஷ்டி பாராயணத்தை படிக்க வைப்போம். 8வது தீர்மானம். பழனியில திராவிட முன்னேற்ற கழக அரசு முருகர் மாநாட்டில் போட்ட தீர்மானம். ஆகஸ்ட் 2024 பிறகு இன்னைக்கு ஒரு ஆண்டு முழுமையாக முடிந்திருக்கிறது. இது ஒரு ஆண்டுல ஏதாவது ஒரு அறநிலைத்துறை கோவில்ல யாராவது ஒரு குழந்தைய திமுக அரசு கோயிலுக்குள்ள கூட்டி வந்து நீங்க கந்த சஷ்டி கவச பாராயணம் பாடுங்கன்னு ஒரு குழந்தை படுறாங்க கிடையாது. போய் போய் கோபம் அதிகரிச்ச உடனே நீங்க எதை கேட்டா சந்தோஷப்படுவீங்களோ அதை சொல்வது திமுகவினுடைய வாடிக்கை. இந்து விரோத அரசா மாறிடுச்சு, மக்களுக்கு கோபம் வந்துருச்சு, அவங்க என்ன சொன்னா சந்தோஷப்படுவாங்களோ சும்மா சொல்லிட்டு போயிடலாம். யாரு கேட்க போறாங்க? தேர்தல் அறிக்கையில வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் கோவில் புனரமைத்து கொடுப்போம். யாரு கேட்பாங்க? 4 ஆண்டுகள்ல 4000 ரூபாய் செலவு செய்திருக்கணும், 155 கோடி ரூபாய் தான் செலவு செஞ்சிருக்கோம். யார் கேட்க போறாங்க? அதனால இந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதுமே தேர்தல் வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு இது போன்ற கவர்ச்சிகரமான பல விஷயங்களை சொல்ல போறாங்க. நீங்கள் அதை நம்ப கூடாது என்பதற்காக முதல்லயே இப்பவே உங்களுக்கு சொல்லிட்டேன், தயவு செஞ்சு நீங்க அதை நம்பாது. இன்னைக்கு நம்ம காவல்துறை இங்க இருக்கிறாங்க. எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாமே நியாயமான முறையில காவல்துறை நண்பர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய சிறு கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு அதிகாரி ஆபீசர்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் உண்மையாலுமே பாவங்க ஐயா. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காங்க. டிஜிபியா பொறுப்பேற்பதை பார்ப்போம். பொறுப்பு டிஜிபியா பொறுப்பேற்பதை பார்த்திருக்கீங்களா? டிஜிபி பொறுப்பேற்றார், இப்படித்தானே பத்திரிகை நண்பர்கள் பேப்பர் எழுதுவாங்க. பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றார் எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார். எதற்கு? சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டார், இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார். ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கணும்.
சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனா அதன் பிறகு சீனியாரிட்டியில 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர்ல முதல் 3ல ஒருத்தர் பொறுப்பேற்கணும். உடனே முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார். இந்திய அரசு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 6 மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்ட யூபிஎஸ்சிக்கு அனுப்புங்க. 3 பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். 3ல 1 நீங்க போடுங்க. 6 மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல. முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார். இவங்களா சீனியாரிட்டி நம்பர் 1 சீமா அகர்வால், ரைட், இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க, தூக்கு. நம்பர் 2 தூக்கு, நம்பர் 3 தூக்கு, நம்பர் 4 தூக்கு, நம்பர் 5 தூக்கு, நம்பர் 6 தூக்கு. இந்தியாவில் எங்கேயுமே அநியாயம் இல்லைங்க. நம்பர் 7 தூக்கு, நம்பர் 8 தூக்கு. 9வது சீனியாரிட்டியில யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்க டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது. முதலமைச்சர் என்ன பண்றாரு, பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ்னு போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார். அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும்? நீங்களே சொல்லுங்க. காவல்துறையை பொறுத்தவரை சீனியாரிட்டி அதிகாரிகள் மீது மரியாதை இருக்கணும். காவல்துறையை பொறுத்தவரை உயரதிகாரியின் மீது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும். அவர் சொன்னார்னா அவர் கேட்பார். காவல்துறையினுடைய முதல் 8 அதிகாரிகளை பட்டியல்ல டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்காம 9வதாக இருக்கக்கூடிய, அவர் பேர் சொல்லுங்க, அவர் மேல தனிப்பட்ட முறையில் கோபம் கிடையாது. 9வதாக இருக்கக்கூடியவரை தூக்கி இன்னைக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டிருக்காங்க. காலையில 8 பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகல. பத்திரிகை நண்பர்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அந்த பொறுப்பு ஏற்கக்கூடிய நிகழ்வுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் 8 அதிகாரிகள் போகவே இல்லை. எப்படி காவல்துறை விளங்கும்? எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க? அவர்களுக்குள்ளேயே கட்சி சண்டை, கோஷ்டி போசல், அவர்களுக்குள்ளேயே திமுக இந்த கட்சி அந்த கட்சியின் குரூப்பிசம் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும்? காவல்துறையை பொறுத்தவரை கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, பாவம். ஆனா மேலே இருந்து சரியான முறையில யாருமே அவங்ககிட்ட எதுவுமே பேசுறது இல்லை. அதனால அவங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும்? அருமை சொந்தங்களே, இத ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு காலையிலிருந்து எந்த ஒரு அரசியல் கட்சி அதை பத்தி பேசவே. நானும் பத்திரிகை நண்பரை பார்க்கலீங்க. சரி, சாயந்தரம் பார்க்கும் போது அவங்ககிட்ட பேசுவோம். இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு, மிகப்பெரிய தவறு. இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தவறே நடந்தது கிடையாது. தைரியமா போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பி போயிட்டார், பிளைட் எடுத்துக்கிட்டு முதலமைச்சர். இதை யாருமே கேள்வி கேட்கலனா எப்படி காவல்துறை நமக்காக இருக்கும்? அதே நேரத்தில் இன்னொரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்துல 31 நகரத்தை ஸ்டடி பண்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த நகரத்தில் இருக்கு? 31 நகரத்தை படிக்கின்றார்கள். சென்னை 31 நகரத்துல 21வது நகரமா வந்திருக்கு. சென்னையில பாதுகாப்பு என்பது இந்திய அளவில் பெண்களுக்கு குறிப்பாக 31 நகரத்துல 21வது நகரமாக சென்னை. அந்த NARI மத்திய அரசு நடத்தக்கூடிய சர்வே பெண்கள்கிட்ட கேட்கிறாங்க, அம்மா நீங்க பாதுகாப்பா உணர்றீங்களா? 6% பெண்கள் மட்டும் சென்னையில சொல்றாங்க மிக பாதுகாப்பாக உணர்கின்றேன். வெறும் 6 பேர் 100க்கு. 46 பேர் சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணர்றேன். அப்ப 6 46 52. மிச்ச 48% பெண்கள், அதாவது 2 பெண்கள்கிட்ட போய் சர்வே எடுத்தீங்கன்னா அதுல ஒரு தாய்மார் ஒரு சகோதரி சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணரலைங்க, எனக்கு இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லை. எவ்வளவு பெரிய தலைகுனிவு! இந்தியாவில் இருக்கக்கூடிய 31 நகரத்துல 21வது நகரமா நாம வந்து நிக்கிறோம். அன்பு சொந்தங்களே, எதற்கு இதெல்லாம் சொல்றாங்க? இன்னைக்கு ஒரு வண்டியில காவல்துறை அதிகாரி போறாங்க, ஒரு வண்டியில கான்ஸ்டபிள் அவங்க நிக்கிறாங்க. இத்தனை பேர் ஆயிரக்கணக்கானவங்க. அந்த பாருங்க, அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் கிட்டத்தட்ட 6-7 கிலோ வருங்க. அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்த பாடி ஆர்மர் எல்லாம் போட்டு நிக்கிறாங்க. அதனால் கலவரத்தை ஏற்படுத்துவது இங்க இருக்கிறவங்க யாரும் இல்லைங்க. கலவரத்தை ஏற்படுத்துவது அரசு தான். கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் கலவரத்தை ஏற்படுத்துவது அரசு. அதற்கு பலிகடா யாருன்னா காவல்துறை பலிகடா. இந்த மாதிரி டிஜிபியை போட்டீங்கன்னா 8 பேர்த்த நீங்க தள்ளி வச்சுட்டு 9வது ஆளை போட்டீங்கன்னா எப்படி காவல்துறை டிசிப்ளின்டா ஹைரார்கியா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்பாங்க. அந்த பொறுப்பு டிஜிபியினுடைய பொறுப்பு பதவி இருக்கக்கூடிய விழாவில் முதல் 8 பேர் போய் பங்கேற்கலாம். எப்படி மூஞ்சி பார்த்து ஒரு மீட்டிங்ல பேசுவாங்க? இதுதான் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு லட்சணம். இதெல்லாம் நம்ம கேட்கணுங்க. இதுவும் நீங்க ஓட்டு போடும்போது யோசிச்சு போடணும். அதாவது வரக்கூடிய டிஜிபி இவருக்கு ஆகாதமா இவங்களே நினைச்சுக்கிட்டாங்க. இந்த டிஜிபி எஸ்பியா இருக்கும்போது டிஎம்கே காரன சாராயம் காத்துறவங்க பிடிச்சாங்க அந்த அம்மா. அப்ப இந்த அம்மா வெளியே வை.
இவர் லாட்டரி வித்தவன் இந்த அம்மா பிடிச்சாங்க, இந்த அம்மா வெளியே அப்படியே 8 பேர்த்த கழிச்சா எத்தனை பேர்த்தையா கழிப்பீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா. இப்படிப்பட்ட ஒரு லட்சணத்தில் ஒரு அரசு இருக்கிறனால தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு கடைசியாக இது விநாயகர் சதுர்த்தி நிகழ்வுல இதையும் சொல்லணும். ஔவையார் அம்மா ஔவை பாட்டி விநாயகர் அகவல்ல பாடியிருப்பாங்க. பாலும் தெளிதேனும் பாகும், பால் கொடுக்கிற விநாயகருக்கு, தெளிந்த தேனை கொடுக்கிற, வெள்ள பாகு கொடுக்கிற, பருப்பு, இவை 4ம் நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுக்கிறேன். விநாயகரே திரும்ப நீங்க எனக்கு என்ன கொடுக்கணும்னா முத்தமிழ் 3ம் நீ எனக்கு தான் அவையை பாட்டு கேட்கிறான். இந்த 4 நான் கொடுக்கிறேன், படைக்கிறேன் உங்களுக்கு. பால் கொடுக்கிறேன், தெளிந்த தேன் கொடுக்கிறேன், வெள்ள பாகு கொடுக்கிறேன், பருப்பு கொடுக்கிறேன், 4 பிசைஞ்சு உங்களுக்கு வைக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும். 4 நீங்க எடுத்துக்க, எனக்கு திரும்ப முத்தமிழ் கொடுங்கிறான். இயலிசை நாடகம். அதனாலதான் ஒரு குழந்தையவே நம்ம வீட்டுல படிப்பு ஆரம்பிக்கிறதா முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க. அக்ஷர அபியாசம் பண்ணுமா பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க. நாடகம் கத்துக்க ஆரம்பிக்கணுமா பிள்ளையார் சொல்லி போடுங்க. பரதநாட்டியம் போடணுமா பிள்ளையார் வச்சு ஆரம்பிங்க. ஏன்னா பிள்ளையாரை பொறுத்தவரை தான் முழு முதற் கடவுள், எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. என்ன கல்வியை பற்றி இந்த நேரத்தில் பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. தமிழகத்தில் இன்னைக்கு அரசு பள்ளி தனியார் பள்ளி நம்ம பேசுறோம். எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அரசு பள்ளியை முழுவதுமாக மூடிவிட்டால் என்பதுக்கு உதாரணம் பாருங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 62% குழந்தைகள் தனியார் பள்ளியில, 37% குழந்தைகள் அரசு பள்ளி. திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது 43% குழந்தைகள் அரசு பள்ளியில, இன்னைக்கு 37% குழந்தைகள் அரசு பள்ளியில். அப்படின்னா 4 வருஷத்துல 7% குழந்தைகள் அரசு பள்ளியிலும் தனியார் பள்ளிக்கு போயாச்சு. ஆனா அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒருத்தர் இருப்பார். அவர் வேலை உங்களுக்கு எங்க உதயநிதி ஸ்டாலின் போறாரோ அவருக்கு முன்னாடி ஒரு அறிக்கை லைட் எடுத்துட்டு போறது மட்டும்தான் இவர் வேலை. நான் சொல்றேன், யாரும் தவறா நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பள்ளி கல்வி. ஐயா கக்கன் அவர்கள் இருந்த பொறுப்பு. காமராஜர் ஐயாவுடைய கேபினெட்ல, முதல் கேபினெட்ல கக்கன் ஐயா கல்வித்துறை அமைச்சராக கக்கன் ஐயா இருந்த பொறுப்பு. இன்னைக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் பெட்ரோமாக்ஸ் லைட் எடுத்துட்டு போறவங்க கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு அரசு பள்ளியில 37% மாணவர்கள் மட்டும்தான். 62.1% இன்னைக்கு தனியார் பள்ளி. 7% திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அரசு பள்ளி தனியார் பள்ளிக்கு போயிட்டான். தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் பாருங்க 5,26,052. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் 3,21,303. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு வேற ஏதோ வேணும், அரசியல்வாதிகளுக்கு வேற ஏதோ வேணும். இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகாதனால வண்டி இப்படியே ஓடிட்டே இருக்குது. மக்களுக்கு வேற ஏதோ வேணும், அரசியல்வாதிகளுக்கு வேற ஏதோ வேணும். ஆனா ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறால் நம்ம நினைக்கிற எதுவுமே நம்ம கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நிச்சயமாக இந்த 2026 மே மாதம் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில், மேவா ஏப்ரலான்னு தெரியாதுங்க, மேல ஒரு நாள் நடந்துட்டா நான் முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்கன்னு தேவையில்லை பொருளை கிளப்புவாங்க. ஏப்ரல் மாசத்திலேயோ மே மாசத்திலேயோ எப்ப அந்த தேர்தல் நடக்குதோ அன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாம் விநாயகருக்காக ஒரு முறை யோசிச்சு இந்த தர்மத்தை, எல்லா தர்மமும் நல்லா இருக்கணுங்க, நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அரசு ஒரு தர்மத்திற்கு எதிராக இருக்கிறனால இந்து முன்னணி புயலாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இவர்கள் யாருக்கும் எதிரி கிடையாது, யாருக்கும் எதிரி கிடையாது. 1980 வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா இந்து முன்னணி ஆரம்பித்த பொழுது என்ன சொன்னாருங்க ஐயா? ஒரு விநாயகரை கொண்டு போறதுக்கே சிரமமா இருந்த பொழுது அவருடைய ஆசை என்னன்னா, ஒரு பஞ்சாயத்துல குறைந்தபட்சம் ஒரு விநாயகர் விசர்ஜனை நடக்கணும், வீரத்துறவி ஐயா சொன்னார். ஆனா இன்னைக்கு வீரத்துறை ஐயா அவ்வளவு செஞ்சு அவருடைய வழித்தோன்றர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான விநாயகரை வீதி கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான விநாயகரை எல்லா இடத்துக்கும் பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது கடந்த 40 ஆண்டுகள்ல தமிழகத்துல ஆன்மீகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். நான் இவங்க எல்லாம் எலெக்ஷன் நிக்க போறாங்களா, ஜெயிக்க போறாங்களா, எங்க நிக்கிறது இல்லைங்க, கேஸ் வாங்குவாங்க. அங்கங்க போனீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல இந்து முன்னணிக்காரங்க 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 2 பேர் 3 பேர் 10 வருஷம் போனவங்களா இருக்கிறாங்க. வேட்டுப்பாளையத்துல பார்த்து அவங்க என்ன லாபம், என்ன லாபம்? தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு 1 ரூபாய் லாபம் இருக்கா? அங்க ஏதாவது ஊழல் பண்ண போறாங்களா, கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்களா, ஹைவே ரோடு போட போறாங்களா? ஒன்னும் கிடையாது. அவர்கள் ஒரு தர்மத்துக்காக நிற்கின்றார்கள், அதற்காக பேசுகின்றார்கள், அதற்காக வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்கின்றார்கள். அதனால் நாம் எல்லோருமே இந்து முன்னணியை ஆதரிக்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்கு. காரணம், நமக்கு ஒரு பிரச்சனை பேசுறதுக்கு தமிழகத்துல ஒரே ஒரு அமைப்பு இந்து முன்னணி மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு அமைப்பு, யாரும் கிடையாது, யாரும் கிடையாது.
எல்லாமே அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கேயும் பிரச்சனை இல்லாம அங்கேயும் பிரச்சனை இல்லாம அப்படியே சென்ட்ரல்ல வண்டி ஓட்டிடலாம். ஆனா இந்து முன்னணியை பொறுத்தவரை நேரடியா இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் கடமை ஒரு இந்துக்களுக்கும் இருக்கு. காரணம், அவங்களுக்கு நாம ஆதரவு கொடுக்கறதுனால நாம யாருக்கு எதிரி கிடையாதுங்க. இஸ்லாமியர்கள் நல்லா இருக்கணும், கிறிஸ்தவர்கள் நல்லா இருக்கணும். இந்து தர்மத்துக்கு எதிராக அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணம், அரசியல் கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணம், பேசுறதுக்கு ஒரு மனிதன் வேறும் இங்கே இருக்கின்றார். அதனால் மறுபடியும் மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் எதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, 2024 என்னை பொறுத்தவரை தமிழகத்துல ஒரு சரித்திர ஆண்டு. அரசியல் நல்ல கூர்ந்து கவனிச்சீங்கன்னாங்க, சென்னிமலை, திருப்பனங்குன்றம், மதுரை ஒரே ஆண்டுல அவ்வளவு பெரிய எழுச்சி நான் பார்த்தது கிடையாது. 3 திருப்பு முனைகளை 2024, 2025 இந்து முன்னணியின் சகோதரர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். 3 முக்கியமான திருப்பு. அது இப்ப தேர்தலில் கண்டிப்பா எதிரொலிக்கும். 2026 தேர்தலில் நிச்சயமாக அது எதிரொலிக்க போகுது. காரணம், நீங்கள் உண்மையை உணர்ந்திருக்கின்றீர்கள். இவங்க பண்ற பம்மாத்து வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க, அவன் போடுற மேக்கப் வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க. இந்த ஆண்டு முழுவதும் மேக்கப் போடுற கிளம்பி வருவாங்க. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளை காலையிலே கிளம்பி வருவார். இல்ல ஒரு பொய் சொன்னாரு, 1000 கோடி எப்படி நான் கணக்கு சொல்றேன், பட்ஜெட்ல இருக்கிற டாக்குமெண்ட் வச்சு 155 கோடி சொல்றீங்க. நீங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு பேசுங்க. எதையுமே செய்யாம வெறும் பொய்யை மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் அவருக்கும் தெரியும் 2026 ஆட்சிக்கு வரப்போறது இல்லைன்னு. அதனால கடைசியாக அரசு பணத்துல ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் ஒரு டூர் போயிட்டு வந்தா அவருக்கும் ஹாப்பி ஆயிரும், நம்ம நிம்மதியா இருக்கோம்னு. அவரும் அடுத்தவருக்கு வழிவிட்டு விடுவார். அதனால இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தூய்மை பணியாளர்கள் நண்பர்கள் பெருமளவில் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களை பத்தி நம்ம பேசணும். ஐயா, ரோம் பண்டை கால ரோம்ல தீ பிடிச்சு இருந்த பொழுது நீரோ என்கின்ற மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு தமிழகத்துல தூய்மை பணியாளர் நண்பர்கள் எல்லாம் தீப்பிடித்து மலையில வெயில்ல கோயம்புத்தூர்ல உட்கார்றாங்க, மதுரையில் உட்கார்றாங்க, சென்னையில் உட்கார்றாங்க. அப்ப நம்முடைய முதலமைச்சர் படம் பார்த்து கொண்டிருந்தாராம். பாருங்க, இவருக்கும் அந்த ரோம் மன்னர் நீரோக்கு என்ன அடிப்படை வித்தியாசம். இவரெல்லாம் பிள்ளை குட்டியை விட்டு விட்டு ரோட்டில் நமக்காக நிற்கிறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய பணி என்பது கடுமையான பணிகள். அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்ல, கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னே நமக்கு தெரியாது. பல பேர்த்த மறைச்சு அதன் பிறகும் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அத்தனை இடத்தில் இறந்திருக்கிறார். அதனால இந்த 2026 வரக்கூடிய ஆட்சி என்பது நமக்கு பணி செய்யக்கூடியவர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இருக்கும். தூய்மை பணியாளர்களை முதன்மைப்படுத்தணும், அரசு ஊழியர்களை முதன்மைப்படுத்தணும், நர்ஸ முதன்மைப்படுத்தணும், பஸ் ஓட்டுற டிரைவரை முதன்மைப்படுத்தணும், கண்டக்டரை முதன்மைப்படுத்தணும், கான்ஸ்டபிள் அவங்களை முதன்மைப்படுத்தணும். காரணம், இவங்க நமக்காக, ஆட்டோ டிரைவர் இவங்க நமக்காக வேலை செய்யறாங்க, ஆம்புலன்ஸ். அதனால் அதையும் யோசித்து நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், வாய்ப்பளித்த அண்ணன் காடேஸ்வர அவர்களுக்கும், அண்ணன் கிஷோர் அவர்களுக்கும், தசரதன் அவர்களுக்கும், இதை குழுமிருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து மிக சிறப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி விசர்ஜனை நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி. நம்ம தமிழ்நாட்டில் இந்து முன்னணி பல்வேறு துணை அமைப்புகள் நம்ம கிட்ட இருக்கு. இருந்தாலும் நம்ம கிட்ட அன்னையர்கள் அப்படின்னு